அதையும் தாண்டி புனிதமானது. மெல்லிய குளிர் பரவிய அறையில் கடிகாரமுள் நகரும் சத்தம் இரவின் அமைதியை கிழித்து பயமுறுத்தி கொண்டிருந்தது. இன்று போல விமலாவிற்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து தூக்கத்திடம் தோற்று போனவளாக வயதாக வயதாக தூக்கம் தொலைந்து வர அடம் பிடிக்கிறதே. இதே எனக்கு பெரிய கவலை. நினைத்தபடியே மெல்லிய கடிகாரத்தை உற்று பார்க்கிறாள். இரவு விளக்கின் ஒளியில் மணி 2:30 தாண்டிவிட்டதை அறிந்து இன்னுமா தூக்கம் வரல அழுத்து கொண்டாள். மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமான்னு எப்போவோ எங்கேயோ கேட்ட சினிமா பாட்டின் வரிகள் நெஞ்சுக்குள் வந்து மோதியது. பக்கத்தில் உறங்கும் கணவரின் மெல்லிய குரட்டை ஒளி. கொடுத்து வச்சவர் படுத்ததும் தூக்கம் வந்ததும் இவருக்கு. கணவனை பார்க்க கொஞ்சம் பொறாமை எட்டி பார்த்தது விமலாவிற்கு. தன்னை விட 5 வருடம் வயதில் மூத்தவர்தான். இருந்தாலும் எந்த உபாதையும் இல்லாமல் இருப்பது, அவர் தன் ஆரோக்கியத்தை அவ்வளோ நன்றாக கவனித்துக் கொள்வதுதான். என்ன செய்ய, வயதாக வயதாக ஏதோ ஒரு கவலை வந்து என் தூக்கத்தில் கை வைக்கிறது. இந்த சக்கரை வியாதி வேற வந்து அப்பப்போ நானும் இருக்கிறேன் சொல்லி இதயத்தில் கையெழுத்து போட்டு என்னை பயமுறுத்தி விட போகிறது. அடிக்கடி ஒரு வினோதமான பசி வயிற்றை பிசையவும் உணர்வு வீர் வந்து தூக்கத்தை தட்டி எழுப்பும். இதெல்லாம் போதாதா? எனக்கும் தூக்கம் வராத காரணங்கள். இப்போதும் அதே உணர்வு. தூங்க விடாமல் எழுப்ப அருகில் தயாராக வைத்திருந்த மோரை எடுத்து மடக் மடக்கென்று குடித்துவிட்டு பசியை அடக்கிவிட்டதாய் நிம்மதியானவள் நத்தை ஓட்டுக்குள் ஒடுங்கியது போல போர்வைக்குள் தன்னை சுருக்கி உறக்கத்தின் பிடிக்குள் தன்னை பின்னிக்கொள்ள முயன்றாள். எந்த கவலையுமே இல்லாமல் சொகுசாக இருக்கும் தனக்கே உறக்கம் வராமல் அதற்காக கவலைப்படுறேனே. எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைத்திருக்கும்? அப்படி கிடைக்காமல் கஷ்டப்படுவர்கள் எல்லாம் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும்? அதுபோல் மற்றவர்கள் படும் அவஸ்தைகளுக்கு முன்னால் என்னை இறைவன் நன்னாதான் வச்சிருக்கிறார். மனசில் ஏதேதோ நினைத்து கொண்டே அப்படியே உறங்கி போனாள். காலை பொழுது எப்பொழுதோ விடிந்து விட்டதை டிஃபன் வாசனை மூக்கை தொலைத்து உணர்த்தி கொண்டிருந்தது. இன்று பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் இன்று வீட்டு வாசனை பூரா சொல்லிவிட்டபடி இறங்கி தெரு வரைக்கும் சென்றது. நித்யா செய்யும் சமையலுக்கு வாசனை ஒன்றே போதும். பெயர் சொல்ல தேவையில்லை. வாசனை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். அவள் கைமணம் அப்படி. இன்னைக்கு குழந்தைகள் 2 பேரும் சாப்பிட படித்து இருக்க மாட்டார்கள். பெரியவள் காயத்ரிக்கு பூரினா உயிர். சின்னவன் சிவாவே சாப்பிடுன்னு கெஞ்சவே வேண்டாம். நினைத்து கொண்டே எழுந்தாள் விமலா. அதிகாலையிலே கணவர் போர்வையை உதறி போட்டுவிட்டு வாக்கிங் சென்று விட்டதை பக்கத்தில் வெறுமையை பார்த்து புரிந்து கொண்டவள் மெல்ல எழுந்தவளுக்கு கூடவே முழங்கால் வலி. இதோ நானும் என்னை விற்றாதன்னு என் கூடவே நொண்டி நொண்டி வந்தது. மணி 8 மணிக்கு மேல் என்று புரிந்தது. ஏதோ இனம் புரியாத அவசரம் அவளுக்குள் புகுந்தது. அதிகாலையிலே போர்வையை உதறி போட்டுவிட்டு வாக்கிங் சென்று திரும்பிய கணேசன் தலையில் குளிர்காற்று படாதபடிக்கு உள்ளன் மஃப்ளர் சகிதமாய் தோட்டத்தில் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். அவர் வைத்த ரோஜா செடி புதிதாய் பூத்திருந்தது. வாஞ்சியோடு மலரை பார்த்தவர் அதன் அருகில் சென்று மனதோடு பேச அந்த ரோஜாவும் நண்பனை கண்ட சந்தோஷத்தில் தலையாட்டி கொண்டிருந்தது. குழந்தையோடு குழந்தையாகவும் மலர்களோடு மலராகவும் மாறிவிடுவதா என்னவோ அவருக்கு வயதாகுவதே தெரியாது. குழந்தைகளை காரில் பள்ளிக்கு கொண்டு போய் விட்டு திரும்பிய மகன் ரகு காரிலிருந்து இறங்கும்போதே சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டே இறங்கி, அப்பா ஹாப்பி பர்த்டேப்பா சந்தோஷமாய் வாழ்த்தியபடி அருகில் வந்து கை குலுக்கிவிட்டு சிகரெட்டை ஒரு இழுப்பு இழுத்து விட்டு, ஏப்பா எத்தனை தடவை சொல்கிறது, தோட்டத்துக்கு தண்ணி விடுற வேலையை நீங்கள் செய்யாதீங்கன்னு. அதுக்கு தான் தோட்டக்காரன் இருக்கிறானே, இந்த வேலையை அவன் வந்து பார்த்துக்க மாட்டானா? அப்புறம் அவனுக்கு ஒரு வேலையும் இருக்காது. எல்லாத்தையும் ஐயா பண்ணிட்டாருன்னு சொல்லி டிமிக்கி கொடுப்பான். நீங்கள் எத்தனை சொன்னாலும் கேட்கவே மாட்டுறீங்க. அப்புறம் ஜலதோஷம் ஜுரம் வந்தால் என்ன பண்ணுறது? இப்படி காலை வேளையில் பனியில் நின்றுட்டு சொன்னால் கேளுங்கப்பா. ஏன்தான் இப்படி அடம் பிடிக்கிறாளோ என பொய் கோபத்துடன் ரகு கேட்க, தேங்க்ஸ்டா ரகு. ஆமாம், பிறந்த நாள் இருக்கட்டும். என்னடா இது காலங்காத்தாலே சிகரெட்டை பற்ற வைக்க ஆரம்பிச்சாச்சா? இந்த தோட்டத்துக்கு தண்ணி விடும் இந்த ஒரு வேலை மட்டும் நானே பார்த்துக்குவேன். நிறைய தடவை உன்கிட்ட சொல்லியாச்சு, இப்போவும் சொல்கிறேன். என்கிட்ட இருந்து இந்த ஒரு வேலை மட்டும் நீ கத்தி வைக்காத. இப்போ செடிகளோட இந்த பூக்களோட நான் பேசலைனா அன்னைக்கே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஆமாம் சொல்லிட்டேன் என்று சொன்ன கணேசன், ஆமாம் ரகு, உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது இந்த சிகரெட் பழக்கத்தை விட்டு தொலைண்டு கேட்க மாட்டுற
என அவரும் பொய் கோபத்தோடு அதட்ட, ரகுவோ சாரிப்பா அதுவா ரிசைன் பண்ணிடுன்னு சொல்லிக்கொண்டே கடைசியாக ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு தன் விரலில் இருந்த மீதி மனசில்லாமல் அணைத்து அங்கிருந்த ஆஷ்ட்ரேயில் போட்டான். கணேசன் தனக்குள்ளே எல்லாம் காண செய்கிற கோணம் அப்பா வச்சின்னு ஒரு பயம் இல்லை ஒரு பக்தி இல்லைன்னு முணுமுணுக்க, என்னப்பா சொல்கிறேன் குசுகுசுன்னு கொஞ்சம் சத்தமாக சொன்னா நானும் கேட்டுட்டு போகிறேனே. ரகு திரும்பி பார்த்து கேட்க, அட ஒன்றும் இல்லைப்பா நீ போ, நான் ஏதோ கடமைக்கு சொல்கிறேன். சிரித்து கொண்டே தோட்டத்துக்குள்ளே நடந்தாள். தானா திருந்தாதவன் நான் சொல்லியா திருந்த போகிறான்? எங்கே இருந்தா இப்படி வந்து ஒட்டின்றதோ இந்த பழக்கம் இவனுக்கு. மகளிடம் சிறு வயதிலிருந்தே பாசத்தோடும் தோளுக்கு மேல் வளர்ந்தவன் தோழன் என்பது போலவும் தான் பேசுவார் பழகுவார். ரகு அதே போல் அப்பாவிடம் ஒரு நண்பனை போல் பழகுவான். கணேசனுக்கும் ரகுவிற்கும் இடையே இருக்கும் பாசம், புரிந்து கொள்ளும் திறன், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் எல்லாம் ஒரு நல்ல இரு நண்பர்களிடையே இருக்கும் நட்பை போன்றது. இதை பார்த்து சொந்தங்களை பொறாமைப்பட்டதுண்டு. அப்பா பிள்ளை என்றால் இவர்களை மாறி இருக்கணும் என்ற கணேசன் தன் மகன் ரகுவிற்கு எல்லா விதத்திலும் விவேகமான ஆரோக்கியமான இடைவெளியோடு பழகுவார். ஒரு வாரமாக முன்கூட்டியே திட்டமிட்டபடி வருஷம் வருஷம் அப்பா அம்மாவோட பிறந்த நாளுக்கு எங்கேயாவது எங்கும் முதியோர் இல்லம் சென்று அங்குள்ள முதியோர்களுக்கு இயன்றதை செய்து ஒரு பழக்கம் வழக்கமாய் இருந்தது. அதற்காகவே காத்திருந்த அப்பாவின் பிறந்த நாளும் இன்று வந்தது. போன வாரமே ரகு அப்பாவிடம், அப்பா இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருக்கேன் உங்கள் பிறந்த நாளில் என்று கேட்டதும், ஆமாடா ரகு, இந்த முறை நாம் வீருக்கு நீர்னு ஒரு முதியோர் இல்லம் இருக்காம். நித்யா தான் பார்த்ததாக சொன்னான். அங்கே போய் நீ எதற்கோ முன்கூட்டியே சொல்லிவிட்டு வந்துடு. அப்போ தான் எத்தனை பேருக்கு சாப்பாடு என்று கேட்ரிங்க்கு சொல்வதற்கு சரியாக இருக்கும். இந்த முறை என் பென்ஷன் பணத்தை அப்படியே நன்கொடையை கொடுத்துடலான்னு இருக்கேன். அதே போல் நீயும் அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கோ. அவங்களுக்கு பேஸ்ட்ரி, துண்டுகள், புடவைகள் இதெல்லாம் கூட வாங்கி தயாராக வச்சுக்கணும். ஒரு மாதத்துக்கு வேண்டிய மல்டி விட்டமின் மாத்திரைகள் கூட கொஞ்சம் மொத்தமாக வாங்கிக்கணும். இதெல்லாம் உன்னோட வேலை, புரிஞ்சுதா? கேள்வியோடு ரகுவின் முகத்தை பார்த்தார். ரகுவிற்கு தன் அப்பாவின் செய்கை எப்போதும் மிகவும் பெருமையாக இருக்கும். இன்று நேற்றா இவன் அப்பாவை இப்படி பார்க்கிறான். நினைவு திறந்த நாளிலிருந்து அம்மாவும் அப்பாவும் தங்களால் முடிந்தது ஒவ்வொரு மாதமும் தவிர நல்ல நாட்களில் இதுபோல் தானம் தர்மம் என்று செய்து வந்ததை கண்டு கண்டு இதுதான் வாழ்வில் முக்கிய கடமை என்னும் உணர்வோடு தான் கலந்து கொள்வான். எந்தவித எதிர்பார்ப்போ இல்லாமல் தங்களால் முடிந்ததை ஆத்ம திருப்தியோடு தேவையானவர்களுக்கு செய்யும் தன் அம்மா அப்பா என்றோ ரகுவிற்கு முன்னோடிதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனாக பிறக்க வேண்டும் என்ற மனதோடு சொல்லிக்கொள்வான். என்ன ரகு, என்ன யோசனை? நான் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், காதில் விடலையா என்ன? புரிந்ததா? அப்பா மறுபடியும் நினைவு சங்கிலியை பிடித்து இழுக்க, அப்பா சரிப்பா, நீங்கள் சொல்லிட்டேன், நானும் நித்யாவும் 2 நாளில் தயார் பண்ணிடுறோம். இன்றைக்கே அங்கே போயிட்டு எல்லா விவரம் கேட்டுண்டு வந்துடுறோம். யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ்பா. சொல்லும் போதே ரகுவின் மனதில் நிம்மதி. அதே போல் சொன்னபடியே தானும் நித்யாவும் எல்லா வேலைகளும் தயார் பண்ணி நாகாக போகிறது. ரகுவிற்கும் அந்த அன்பான குடும்பத்துக்கும் இறைவன் அளித்த கொடை குத்துவிளக்கு நித்யா. 10 வருடம் முன்பு ஒரு நாள் தன் நண்பன் கண்ணனின் கல்யாணத்திற்காக சென்ற இடத்தில் கோலம் போட்டு கொண்டிருந்த நித்யாவை கோலத்தின் மனம் லயிக்க சில நிமிடம் பார்த்துவிட்டு நகர்ந்த ரகுவை பார்த்த கண்ணனின் தந்தை அருகில் வந்து, என்னடா ரகு, கோலம் போடுறாளே அவள் நித்யா, எனக்கு சொந்தக்கார பொண்ணு தான். கண்ணன் மட்டும் உமாவை காதலிக்காமல் இருந்திருந்தா நித்யா எங்கள் ஆத்துக்கு மாட்டு பொண்ணாக வந்திருப்பா. என்ன செய்ய, யார் யாருக்கு எங்கெங்க முடிச்சு போட்டிருக்கோ. நித்யா தங்கமான பொண்ணு. ஏண்டா ரகு, உனக்கு ஆட்சேபனை இல்லைனா நான் உங்கள் அப்பாட்ட பேசலாமோ உன் கல்யாணத்தை பற்றி? கண்ணனோட அப்பா பேசிக்கொண்டே சென்று நித்யாவை அருகே அழைத்து அறிமுகம் செய்து வைத்தவர் எங்கள் கல்யாணத்தை முடித்து வைத்து தான் மூச்சு விட்டார். அன்று அப்படி அறிமுகம் ஆனவள் நித்யா இன்று இந்த வீட்டில் நித்திய ராணியாக என் மனைவியாக எங்கும் நிறைந்தாள்.
அதற்குள் ஹாலிலிருந்து அம்மாவின் குரல். ரகு, ரகு, இன்னைக்கு காத்தால எல்லாரும் கிளம்பணும், ஞாபகம் இருக்கணும். நித்யா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா. ஏதோ நானும் கிளம்புறேன். அப்பா எங்க? அவரையும் சீக்கிரமாக கிளப்பு. தோட்டத்துக்கு போனால் அவருக்கு பொழுது போகிறதே தெரியாது. ஒவ்வொரு பூவாக பார்த்து ஹலோ சொல்லிட்டு தான் வருவார். அதுவும் இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் வேற போச்சா, சொல்லவே வேண்டாம். அவரை கிளப்புற பாடு உன்னோடது, நான் இப்போவே சொல்லிட்டேன். பிறகு நேரமாச்சுன்னு சொல்லி ஆகாசத்துக்கும் பூமிக்கும் நீ குதிக்கப்படாது என்று சொல்லிக்கொண்டே தன் வேலையை கவனிக்க சென்றாள் விமலா. ரகுவும் அதே வேகத்தில் தோட்டத்து பக்கத்து ஓட அப்பா சொன்ன 5 நிமிஷம் ரகுவிற்கு ஒரு சாக்குப்போக்கு கிடைத்தது போல வேகமாக உள்ள வந்து தனது மடிக்கணினியை திறந்து வைத்து கொண்டு மும்மரமாக மேல் செக் பண்ண ஆரம்பித்தான். சுகமான காலை பொழுது அந்த வீட்டில் சக்கரம் கட்டி சுழல ஆரம்பித்தது. எங்கேப்பா இந்த அப்பா புள்ள கூட்டணிதாமா எப்போவுமே சோம்பேறி கூட்டணி. இவ 2 பேரையும் கிளப்புறதும் திருவாரூர் தேரை கிளப்புறதும் ஒன்று தான். நின்னா நின்ற இடம், உட்கார்ந்த இடம்னு இதை பாருங்கண்ணா. என்ன இது, கால வேளையில் அவசரமாக கிளம்பணும். நாங்கள் இங்கே காலில் சக்கரை கட்டாத குறையாக இருக்கும்போது இன்னைக்குன்னு பார்த்து இந்த வேலைக்காரமாக கூட இன்னும் வரலை. அழுத்து கொண்ட நித்யா ரகுவை பார்த்து, இப்படி லேப்டாப் முன்னாடி உட்காந்துருந்தா எப்படி போச்சுடா. இன்னைக்கு நாம் போகிற இடத்துக்கு போன மாதிரி தான். பொய்யான கோபத்துடன் பரபரத்தால் நித்யா. 10 மணிக்கெல்லாம் வந்துடுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போவே மணி 8:30 ஆயாச்சு. இன்னும் அரை மணியில் கிளம்பி ஆகணும். டிராஃபிக் சிக்னல் வேற கண்ட இடத்துல நிறுத்த வைக்கும். கொஞ்சம் புரிஞ்சுட்டு கிளம்புவோனா. அவளோட சுறுசுறுப்பு ரகுவை பற்றி கொள்ள அவனும் கணினியை மூடிவிட்டு கிளம்ப தயாரானான். நித்யா, அந்த முதியோரோட பேர் என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. ரகு தன் சந்தேகத்தை சத்தமாக கேட்க வீருக்கு நீர் முதியோர் இல்லம் அறையிலிருந்து பதில் வந்தது. ரகுவோ வீருக்கு நீர் பேர் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டான். நித்யாதான் அந்த வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் தேவைகளை பார்த்து கவனித்து வருவதில் அவளுக்கு நிகர் யாரும் இல்லை. சின்ன கூடுதான், அதுவும் அன்பால் பிணைந்து இறுக்கமாய் இருக்க வேண்டும் என்பதை நித்யா மிகவும் கவனமாக இருப்பாள். 30 வயதில் எவ்வளவு விவேகமும் என அவளை தலையில் வைத்து கொண்டாடிய வண்ணம் இருப்பார்கள். குறிப்பாக மாமியார் மருமகள் என்ற வார்த்தைக்கே அங்கு இடமில்லை. அன்றும் இன்றும் இல்லாத பரபரப்பு வீடு முழுதும். நித்யா எல்லாம் தயாரா? எடுத்து வச்சுட்டேம்மா. 1 மாதம் மறந்து புது புடவைகள், வேஷ்டி துண்டு, இன்னும் என்னெல்லாம் வேண்டுமா? நீ பார்த்து வாங்கினியே, எல்லாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோ. எதுவும் விட்டு போகாமல் எடுத்து வச்சிடு. அம்மாவின் கேள்விக்கு சரிம்மா, எல்லாம் நேற்றே பெட்டியில் போட்டு கட்டி எடுத்து வச்சுட்டேம்மா. நீங்கள் 2 பேரும் கிளம்பி டிஃபன் சாப்பிட்டாச்சுன்னா கிளம்ப வேண்டியதான். அப்பா தான் பூஜையில் இருக்கா. நீங்களும் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புங்க. அதற்குள் நானும் ரெடியாக்கிறேன் சொல்லிக்கொண்டே அறைக்குள் சென்று மறைந்தாள். வேருக்கு நீர் முதியோர் இல்லத்தில் அனைவரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் அன்று காலையில் காத்திருந்தனர். ஆமாம், இன்னைக்கு யாரோ 2 பேர் வராங்களாமே நம்ம கூட தங்க. நேற்று தான் சொன்னாங்க. ஒருவர் ஆரம்பிக்க இன்னொருவர் ஆமையா எனக்கும் தகவல் வந்தது. ஆனால் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, பணம் கட்டுற இடத்தில் இருப்பாங்க. நல்ல பசவுள்ள இடம்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்துட்டு போச்சு. நேற்று உள்ளார என்னமோ பேசினாங்க. நாளைக்கு வருவாங்கன்னு மட்டும் என் காதில் கேட்டுச்சு. நம்ம காது தான் சரியாகவே கேட்க மாட்டுது இப்போல்லாம். யார் நம்மக்கிட்ட வந்து சொல்ல போகிறா? இங்கேயும் எல்லாம் ரகசியம்தான். அந்த காலத்தில் அவர் நீட்டி முழுக்க ஆரம்பிக்க கூடவே ஒரு 10 தலைகள் வெறும் வாய்க்கு அவள் கிடைத்த சந்தோஷத்தில் அங்கே ஒரு சின்ன மாநாடு. அதற்குள் என்ன இங்கே கூட்டம் போடுறீங்க? எல்லாரும் அவங்கவுங்க கட்டிலுக்கு போங்க. கொஞ்ச நேரம் நான் இல்லாட்டி உடனே இங்கே விசுவின் அரட்டை அரங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இளவயது மேனேஜர் தன் உரிமையை நிலைநாட்டி சத்தமாக கத்தி கொண்டிருந்தார். அவர் செல்லும் வரை காத்திருந்த விட்டு அங்கிருந்த அலமேலம்மா மேனேஜர் சென்ற திக்கை ஓர பார்வை பார்த்து கொண்டே அவர் சென்று விட்டதை உறுதியை செய்து கொண்டு, இந்த நாட்டாம பெரிய நாட்டாமையாக இருக்குது. இந்த வேலைக்கே துறை இந்த காட்டுது. இன்னும் கோட்டும் ஷூட்டும் கொடுத்தா அவ்வளோதான். எல்லாம் என் தலை எழுத்து. பெத்தது சரியாக இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? விதியை சொல்கிறதா இல்லை நாதி இல்லாத என்னோட கதியை சொல்கிறதான்னு ஆரம்பிக்க பின்பாட்டுக்கு தயாராக கூடவே ஒரு வாய் என் கதையை விட
உன் கதை தான் பாவம் அலமேலு என்று ஆரம்பிக்க, அந்த இறைவன் என்னைக்கு தான் என்ன கூப்பிட்டுக்க பாறானோ ஒரு குரல் மேலே பார்க்க, அது வரைக்கும் இங்கேயாச்சும் இருக்க இடம் கிடைச்சதேன்னு சங்கிலியாய் இன்னொரு குரல் எழும்ப, பொழப்ப பாப்பியா, சும்மா புலம்பினே இருக்கிற. இன்னொருவர் கடைசியாய் வாய் அடக்க, அடிக்கடி நடக்கும் அங்கு இதே புலம்பல் நாடகம் நடக்கும். அத்தனை அட்டை பெட்டிகளும் காரில் ஏற்றிவிட்டு வீட்டை விட்டு கார் கிளம்பியது. ஸ்ரீ கிருஷ்ணா கானம் மென்மையாக ஒலிக்க, இசையோடு மனங்கள் ஒன்றி பயணப்பட்டது கார். ரகு சாப்பாடு சரியான நேரத்துக்கு அனுப்ப சொல்லி கேட்டரிங் ராமனுக்கு கைபேசியில் அழைத்து சொல்லி கொண்டிருந்தான். அப்பா குறுக்காக, அரிசியை கொஞ்சம் குறைவாகவே வேக வைத்து சொல்லு ரகு. அரிசியா சமைக்க போறா என்றார். அம்மாவும் ஆமாம் 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 நல்ல வேலையா சொன்னேன் என்றால். இப்படியே பேசிக்கொண்டே சிக்னலை தாண்டி பெரிய சாலைகளை கடந்து சிறு சிறு வீதிகளை கடந்து முதியோர் இல்லம் இருக்கும் தெருவுக்குள் அவர்கள் கார் நுழைந்தது. காரின் ஹாரன் சத்தத்துடன் வாசல் கேட்டில் வெள்ளை நிறத்தில் கார் வந்து நிற்க, அறைக்கு உள்ளிருந்த அனைவரின் மொத்த பார்வையும் கவனமும் காரின் அருகில் போனது. சின்ன ஜன்னல் முழுதும் தலை சீலைகளாய் கண் பார்த்தால் சும்மா இருக்குமா? கருத்து சொல்ல ஒவ்வொருவாய் தங்களுக்கு தெரிந்ததை கண் காது மூக்கு என்று வைத்து, எங்க பாருங்க கொடுமைய, நம்ம சீனு தாத்தா கதை போல தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு குரல் புள்ளையர் சொல்லி போட்டது. அதன் பின்னே தைரியமால் தங்கள் சொந்த அனுபவம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அச்சதை தெளிக்க, அங்கே தங்கள் சொந்த கதையோடு பின்னி பின்னி கட்டுக்கதைகள் குட்டி கதையாக உருவான வண்ணம் கொஞ்ச நேரம் போனது. இதை விட்டா அங்கே பெரியதாக அவர்களுக்கு வேறு வேலை ஒன்று கிடையாதே. அந்த காரின் உள்ளிருந்து ஒவ்வொருவாக இருக்கும்போது அறையின் ஜன்னல் அருகில் நின்று கொண்டு திரைப்பட டைரக்டர் போல் காட்சிக்கு காட்சி தான் பார்ப்பதை சொல்லி கொண்டிருந்தார் ஒருவர். பல நேரங்களில் முதியவர்கள் இதுவாயிருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும், இதுதான் நான் சொல்கிறேன் கேளு, நாளைக்கு தெரியாமலே போக போகுது, அப்போ சொல்லு நீ, நான் சொன்னதான் கரெக்டுன்னு. நான் என்ன சொல்ல வரேனா, என் சம்மந்தி வீடு கூட இதே கதை தான் நடந்தது. ஆஃபீஸ் பையன் வரும் சத்தம் கேட்டு மறுபடியும் மெல்ல மெல்ல அடங்கி போக, மனசு விழியும் மற்றும் அடங்காமல் அந்த காரை சுற்றி அலைந்தது. முதியோர் இல்ல அலுவலகம் கொஞ்சம் பரபரத்தது. தலைவர் எழுந்து வரவேற்று கை குலுக்கி ஏதோ காகிதத்தில் கையொப்பம் இட்டு எல்லாம் முடிந்ததும் ரகுவும் நித்யாவும் எதுவோ அவன் அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு கிளம்ப காரில் ஏற, கார் மெல்லிய உருமலோடு ரதம் போல் கிளம்பியது. இத்தனையும் பார்த்து கொண்டிருந்த இரண்டு கண்களுக்கு புது தீனி கிடைத்தாற் போல், இந்த கொடுமையை பார்த்தியா, இவெல்லாம் ஒரு மருமக தன் சொந்த அப்பா அம்மாவா இருந்திருந்தா இப்படி இங்கே விட்டுட்டு போவாளா? என்ன இல்லை, அவங்கக்கிட்ட அந்த அம்மா மகாலட்சுமி ஆட்டம் இருக்குது. பாவம் ராஜா கணக்கா புள்ளைய வச்சுட்டு சொல்ல எங்கிருந்தோ ஒரு குரல் கூட துணை பாடியது. அழகா சிவப்பா மருமா வேணும்னு பார்த்து பார்த்து மகனுக்கு பொண்ணு தேடியிருப்பாங்க, அதான் ஆப்பு வச்சிருச்சு. இப்படி தங்களுக்கு தெரிந்ததை கூடி பேசி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு கொண்டிருந்தார்கள். மூடிய அரை கதவை திறந்து தலைவர் உள்ளே நுழைய, உள்ளே இருக்கும் அனைத்து பெரியவர்களிடம் ஒரு வாஞ்சியான மரியாதை, அமைதியை பார்க்க முடிந்தது. அந்த அமைதியை மெல்லிதாக விளக்கியது தலைவரின் மென்மையான குரல். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும், இன்னைக்கு நம்ம இல்லத்துக்கு வந்திருக்கும் இந்த தம்பதிகள் உங்கள் அனைவரையும் பார்த்து அவரோடு 75வது பிறந்த நாளை உங்களோட சேர்ந்து கழிக்க வந்திருக்கிறார்கள். 2 பேரும் நம்மளோட கூட இருந்து உங்கள் எல்லாருக்கும் புது துணிகள், 1 மாதத்துக்கு வேண்டிய சத்து மாத்திரைகள், பிறகு நம்ம இல்லத்துக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொள்ள 1,00,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க எல்லாருக்கும் இன்னைக்கு வடை பாயசத்தோட சாப்பாடும் இவங்க தான் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த காலத்தில் இப்படி செய்கிறவங்க ரொம்ப குறைவு. மேலும் பெற்றவரின் பிறந்த நாளை இப்படி உங்களை போன்ற வயது முதிர்ந்த பெற்றவர்களுக்கு இயன்றதை செய்தால் சிறப்பாக இருக்கும் சொல்லி நமது இல்லத்திற்கு வந்திருக்காங்க. இந்த குடும்பம் சீரும் சிறப்புமா நல்லா வளரணும். எல்லாரும் அவங்கள மனசார வாழ்த்து பிரார்த்தனை செய்யுங்க. செய்வதறியாது அனைவரின் கரங்களும் கும்பிட்டு மனது நெகிழ்ந்தது. சற்று நேரத்தில் கணேசனும் விமலாவும் தங்களது கரங்களால் அங்கிருக்க அனைவருக்கும் தாங்கள் கொண்டு வந்திருந்த புத்தாடைகளை எடுத்து கொடுக்க அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் ரகுவும் நித்யாவும் அங்கு உள்ளவர்களின் உதவியோடு இலை போட்டு சாதம் பரிமாற அனைவரும் மகிழ்வோடு ரசித்து சாப்பிட்டு எழுந்தனர். அங்கிருந்து ஒவ்வொருவரும் மனசு நிறைந்தது, வாயெடுத்து போனது. ஏதோ தெய்வங்களை நேரில் பார்ப்பது போல் இத்தனை நேரம் தாங்கள் பேசிய எதற்கும் இதற்கும்
தொடர்பே இல்லையே. இவர்களது மகனையும் மருமகளையும் எத்தனை உதாசீனமாக பேசினோம் என்ற எண்ணம் மனதை குனிய வைத்தது. தங்களை மன்னிக்கும்படி மானசீகமாக கேட்டது ஒவ்வொருவரின் உள்ளிருந்த வேகம். அன்று முழுதும் ஒரு உன்னத எண்ணம் அங்கிருந்த அத்தனை இதயங்களையும் அணைத்து கொண்டது போல் உணர வைத்தது. அடிக்கடி வாங்கம்மா என்று ஆசையாக அழைத்தனர் அனைவரும். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். வாயார மனதார வாழ்த்தி சிறிது நேரத்தில் பிரியா வீடை தந்து வாசல் வரை வந்து கையசைத்து வழி அனுப்பினார்கள். அவர்கள் கிளம்பிய கார் கண்ணிலிருந்து மறையும் வரையில் பார்த்து கொண்டே இருந்தனர். ஏதோ தெய்வங்கள் தங்களை வந்து பார்த்துவிட்டு போன திருப்தியுடன் தங்களது சாதாரண மனதில் யதார்த்த நினைவுகளை கடந்து அத்தனையை தாண்டி புனிதமான மனங்கள் இந்த உலகில் உண்டு என நேரில் கண்ட நிம்மதியில் வழக்கம் போல மேனேஜர், இங்கு என்ன சத்தம், பேசாம இருங்க, சொல்லாமலேயே மௌனமானார்கள். இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.